லண்டன்ல இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் இன்றைக்கு திங்கட்கிழமை காலமே ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கு 4 பிள்ளைகளுடைய இறப்பு சம்பந்தமான வழக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த வழக்கில் அந்த பிள்ளைகளுடைய தாயார் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்குது. அது என்ன வழக்கு, எதற்காக அந்த பிள்ளைகளுடைய தாயார் மேலே குற்றச்சாட்டு வந்தது, இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் விளக்கமாக விரிவாக பார்க்க போகின்றோம். அதோட யுனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவும் இன்றைக்கு வந்திருக்குது. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இவை உள்ளிட்ட பல செய்திகள் காத்திருக்கின்றன இந்த வீடியோவில். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். லண்டன்ல இருக்கிற ஓல்ட் பெய்லி குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்றைக்கு திங்கட்கிழமை காலமே ஒரு வித்தியாசமான வழக்கு நடந்தது. அந்த வழக்கு என்னென்னு சொன்னால், ஒரு 4 பிள்ளைகள் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில், ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பிள்ளைகள் கொல்லப்பட்டது. அந்த 4 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்வின்ஸ், 10 ட்வின்ஸ், 4 பிள்ளைகள், 4மே ஆம்பளை பிள்ளைகள். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த 4 பிள்ளைகளும். இந்த சம்பவம் எங்கே நடந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெற்கு லண்டனில் இருக்கிற சட்டன் என்ற நகரில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே ஒரு வீட்டில் இரவு 7 மணி போல ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த 4 பிள்ளைகளும் அந்த வீட்டு தீக்குள்ள சிக்கிப்பட்டு போயிட்டோம். அப்போ உடனடியாகவே ஃபயர் பிரிகேட்ஸுக்கு ஃபோன் பண்ணப்பட்டது. அவர்கள் தீயை அணைச்சு உள்ள மாட்டுப்பட்டிருந்த இந்த 4 பிள்ளைகளையும் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ண அங்கே அந்த எதிர்பாராத விதமாக இந்த 4 பிள்ளைகளும் இறந்துட்டுது. இந்த ஒரு வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது இன்றைக்கு திங்கட்கிழமை காலமே. இதில் அந்த 4 பிள்ளைகளுடைய தாயார், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கண்ணாடி அணிந்த இந்த பெண், இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த 4 பிள்ளைகள விஷயத்துல அக்கறை இல்லாம இருந்துட்டா, இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புல இவா கவனம் செலுத்தல என்று சொல்லி நீதிமன்றத்தில் இந்த தாய் மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஏன் இவாக்கு மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு சொன்னா, எங்களுடைய வீட்டுல 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புல பெற்றோருக்கு கணிசமான பங்கு இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை பாதுகாக்கிறது, பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வீட்டில் வைக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பெற்றோர் தான் செய்யணும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டில் சட்டன் பகுதியில் ஏற்பட்ட அந்த தீ விபத்துக்கு, அந்த வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு இந்த தாயாருடைய அக்கறையின்மையும் ஒரு காரணம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யூகேல யுனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்கள் மத்தியில் ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் இன்று வெளியாகி இருக்குது. அந்த ஆய்வின் முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், யுனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களில் சரி அரைவாசி பேர், அதாவது 50% ஆட்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சரியான தொகை கிடைக்கிற இல்லையாம். அந்த தொகை குறைவாக தானே கிடைக்குதாம். ஏனென்று கேட்டால், அவர்கள் அட்வான்ஸாக லோன் எடுத்ததான் காரணம். அந்த லோனுக்குரிய தொகையை மாதம் உங்களுக்கு தெரியும் DWP குறைச்சி போட்டு தான் கொடுப்பினோம். அப்படி 50% ஆட்கள் ஏற்கனவே லோன் எடுத்திருக்கிறதால அவர்களுக்கு மாசம் கிடைக்கக்கூடிய தொகை குறைவா தான் கிடைக்குது என்று சொல்லியும், சராசரியாக 66 பவுண்ட்ஸ் அவர்களுக்கு கழிச்சு கொண்டு தான் கொடுபடுது என்று சொல்லியும் இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு. எதுக்காக யுனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்கள் இப்படி சரி அரவாசி பேர் அட்வான்ஸாக லோன் எடுக்கணும்னு சொன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி பிரச்சனை, பணவீக்க பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் தான் காரணம் என்று சொல்லப்படுது. இந்த விலைவாசி அதிகரிப்பு சம்பந்தமாக ஒரு பெண்மணி ஒரு கருத்தொன்று சொல்லியிருக்கிறார், மிக முக்கியமான கருத்தொண்டு. அதாவது முன்னொரு காலத்தில் இந்த பழங்கள், இந்த சாப்பாட்டு பொருட்கள், பால், இதெல்லாமே அத்தியாவசிய பொருட்களாக இருந்ததாம். அதனுடைய விலையை பார்க்கக்குள்ள அத்தியாவசிய பொருட்களாக இருந்ததாம். இன்றைக்கு அதெல்லாமே ஆடம்பர பொருட்களாக மாறிட்டாம். ஒரு மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றா கூட அது ஒரு ஆடம்பரமாக பார்க்குற நிலைமை வந்துட்டாம். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு விலைவாசி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பெண்மணி பேட்டி வழங்கி இருக்கின்றார். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், யுனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும், வெளியில் பேங்கிலேயோ இல்லை வேறு இடங்கள்லையோ லோன் எடுக்க முடியாது. அவர்களுக்கு லோன் கொடுக்கவும் மாட்டினோம். அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு லோன் இந்த பட்ஜெட்டிங் அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய DWP இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு லோன் மட்டும்தான். அதுவும் பெரிய அளவில் தொகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1000 பவுண்ட்ஸுக்கு உட்பட்ட தொகை தான். அது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சில வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். எனவே அதை எடுத்ததால அவர்கள் மாசம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. யூகேல வீட்டு வாடகைகள் மலை போல அதிகரித்து கொண்டு போகுது என்று சொல்லி இன்னும் ஒரு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆய்வை எடுத்ததாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், கடந்த ஒரு வருடத்தில், அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்குமான ஒரு வருட கால பகுதியில் யூகேல எந்த நகரத்தில் வாடகை மிகவும் அதிகரிச்சிருக்கு என்று சொல்லி ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறோம். அதில் தெரிவு செய்யப்பட்ட நகரம் எதுன்னு சொன்னால், இந்த
ஒட்டுமொத்த யூகேலையுமே வந்து வாடகை மிக வேகமாக அதிகரித்த நகரம் என்று சொல்லி லண்டன் பகுதியில் ஒரு நகரம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரெண்ட் நகரம். பிரெண்ட் நகரத்தில் தான் வாடகை வந்து கடந்த ஒரு வருஷத்தில் மிக வேகமாக அதிகரிச்சிருக்காம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சராசரி வீட்டினுடைய வாடகை 2028 பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. இது சிலவள கூடலாம் குறையலாம், ஆனால் சராசரி தொகை வந்து 2028 பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த இடத்துல பிரெண்டுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற நகரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரீனிச்சில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சராசரி வாடகை 1782 பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுது. மூன்றாவது இடத்துல இருக்குது ஹவுன்ஸ்லோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12.5% வாடகை அதிகரித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சராசரி வீட்டினுடைய வாடகை 1687 பவுண்ட்ஸாம். ஹவுன்ஸ்லோவில் வந்து சராசரி வாடகை 1687. அடுத்தது நான்காவது இடத்துல இருக்கிறது வந்து சட்டன் நகரம். சட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருடத்தில் 11.4% வீட்டு வாடகைகள் எல்லாமே அதிகரித்து அங்கே வந்து ஒரு சராசரி வீட்டினுடைய சராசரி பெறுமதி 1398 பவுண்ட்ஸ் ஒரு சராசரி வீட்டினுடைய வாடகை என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த ஆய்வு வந்து தேசிய புள்ளி விவரவியல் திணைக்களம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கு. லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பிரைவேட் ஸ்கூல் எல்லாத்துக்குமான வெட் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். 20% வெட் அதிகரிக்கப்படும் என்று சொல்லி அவர்கள் சொன்னதால ஏற்கனவே ஒரு பாடசாலை, ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து அறிவிச்சிருக்கு, நாங்கள் இந்த பாடசாலையை மூடுறோம், இந்த சமரோட எங்களுடைய பாடசாலையை மூடுறோம் என்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தது. அந்த செய்தியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கு யூகேல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து அறிவிச்சிருக்கு, தாங்களும் தங்களுடைய பாடசாலையை இழுத்து மூடுறோம், இந்த சமரோட மூடுறோம் என்று சொல்லி. இந்த பாடசாலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோஃபோக் என்ற இடத்துல இருக்குது. நோஃபோக்ல இருக்கக்கூடிய டவுனன் ஸ்கூல் என்று சொல்லப்படுற ஒரு பிரைவேட் ஸ்கூல் வந்து இவ்வாறு இழுத்து மூடப்பட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் லேபர் கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லி பொதுவாக எதிர்பார்க்கப்படுது. வர்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே அதைத்தான் சொல்லுது. அப்படி ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பிறகு பிரைவேட் ஸ்கூல் நடத்துறது மிகவும் கஷ்டம் என்று சொல்லியும் இப்படி 20% வெட் அதிகரிக்கிறதால அந்த அதிகரித்த தொகையை வந்து தாங்கள் பெற்றோரிடமிருந்தான் அறவிடணும். தங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் கிடையாது, எல்லாருமே சாதாரண வேலைகள் செய்யக்கூடிய சாதாரண மக்கள் தான். எனவே எங்களுடைய பெற்றோர்களை வந்து நாங்கள் கஷ்டப்படுத்த விரும்பல, அதனால நாங்கள் பாடசாலையே மூடுறோம் என்று சொல்லி இந்த பாடசாலையினுடைய அதிபர் அறிவிச்சிருக்கிறார். எனவே தனியார் பாடசாலைகளை மூடுவது சம்பந்தமாக கடந்த 10 நாட்களில் வந்த இரண்டாவது அறிவிப்பு இதுவாகும். உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இந்த வருடம் செட்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தா உங்களுக்கான செய்தி தான் இது. செட்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடப்படும் என்று சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது ஜூலை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு வெளியிடப்படும் என்று சொல்லி கல்வி திணைக்களம் அறிவிச்சிருக்குது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு செட்ஸ் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. கேர் ஒர்க்கர் விசால யூகேக்கு வந்தால் இங்கே நல்ல வேலை செய்யலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து யூகேக்கு அழைத்து வரப்பட்ட ஒருவர் ஏமாற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்குது. இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதில் ஒரு ஆளை வந்து கார்டியன் பத்திரிகை பேட்டி எடுத்து வெளியிட்டிருக்குது, படங்கள் எல்லாம் போட்டு. அந்த கார்டியன் பத்திரிகையில் வந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சவுத் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆள், அவருடைய பேர் வந்து அகில், அவருக்கு வந்து யூகேல இருக்கக்கூடிய செபஸ்டியான் என்ற ஒரு ஆள், அவர் சொல்லியிருக்கார், நாங்களாம் ஏஜென்ட் நடத்துகிறோம், நாங்கள் வந்து கேர் ஒர்க்கர் விசா கொடுக்குறோம் என்று சொல்லி இங்கே இருந்து அங்கே கதைச்சிருக்கிறார். அப்போ அகில் என்ன செய்கிறார்னு சொன்னால், எப்படியாவது யூகேக்கு வந்துடணும் என்று சொல்லி அவர் வந்து நர்சிங் குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு ஆள், அது நர்சிங் முடித்த ஒரு ஆள். அப்போ யூகேக்கு வந்தால் நல்லா வேலை செய்யலாம் என்று சொல்லி போட்டு, அப்போ அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், அவர்கிட்ட காசு இல்லை, அவருடைய அப்பாட்ட சொல்லி அப்பாண்ட பேரில் இருந்த அந்த காணியையும் விற்று அவருடைய சகோதரியினுடைய திருமணத்துக்காக சேர்த்து வச்ச காசையும் பயன்படுத்தி 16,000 பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார் இந்த செபஸ்டியானுக்கு யூகேக்கு வரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலதிகமான ஒரு சில தொகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 239 பவுண்ட்ஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு. அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உங்களுடைய வேலை இது, உங்களுடைய வேலை வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்லி இங்கே யூகேல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியால் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட் மாதிரியே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு 239 பவுண்ட்ஸ் வாங்கிட்டு, பிறகு விசா காசுன்னு சொல்லி 551 பவுண்ட்ஸ் வாங்கிட்டு, இப்படியாக மொத்தம் கிட்டத்தட்ட 17,000 பவுண்ட்ஸ் அகிலிட்ட இருந்து வாங்கிட்டு யூகேக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். யூகேக்கு வந்த அப்புறம் தெரியுது அவருக்கு இங்கே அப்படி ஒரு வேலையும் இல்லை, அவருக்கு எந்த விதமான வேலையும் இல்லைன்னு சொல்லி. யூகேல அவர் வந்து இப்போ ஷெஃபீல்டில் இருக்கிறார். ஷெஃபீல்டில் வந்து இவர் சொல்லப்பட்ட அந்த கம்பெனியும் இல்லை, அப்படியான எந்த ஒரு வேலையும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்போ அவர் வந்து கார்டியன் பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி, தன்னுடைய தான் ஏமாற்றப்பட்ட அந்த விதத்தை சொல்லி கார்டியன் பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார். இது மாதிரியான விசா மோசடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. எனவே நீங்கள் யூகேக்கு வர விரும்பினா தயவு செய்து காசை கொடுக்கறதுக்கு முதல் 1க்கு 4 தரம் தீர விசாரிக்கிறது மச் பெட்டர்.
நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.